வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசிரியரில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடலாம் பார்க்கலாம். பிங்க சீதா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி எந்த காரணமாக இருந்தாலும் சரி, நான் அவருனா கல்யாணம் பண்ணிக்கூடாது. ஏன்னா மாமா முடிவு சொல்லாமல் நான் எந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி சீதா வந்து முடிவு எடுத்து ஸோ அருண் கால் பண்ணுறேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. அப்போ வந்து அருண் வந்து சொல்லி சீதா என்ன ஆச்சு, ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து சீதா வந்து நான் அவங்கள பார்க்குங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அருண் வந்து நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சீதா வந்து சரிங்க நாங்கள் வீட்டுக்கு வரான்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவர் வந்து நீ வரணுமா, நீ வந்தனா தேவையில்லாத பிரச்சனை வரும், வீட்டில் தெரிஞ்சு போச்சுன்னா அப்போலாம் அவர் தான் அப்படின்னு சொல்லி சரிங்க தான் அவருன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து சீதா வந்து இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வீட்டிலே இருங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லி இங்கே சீதான் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அருண் வந்து என்ன விஷயமா இருக்கும் தெரியல, அவசரமாக பார்க்கணும் வேற சொல்கிறேன், என்ன ஆச்சு எதுன்னே தெரில அப்படின்னு சொல்லி அருண் நினச்சிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் கரெக்டாக சீதா போகிறாங்க. போனோன்னே சொல்லி சீதா என்ன ஆச்சு, என்கிட்ட ஏதோ சொல்லணும் இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி அருண் வந்து கேட்குறாரு. அப்போ வந்து சீதா வந்து இந்த மாதிரி நம்ம கல்யாணம் வந்து நடக்காதுன்னு நினைக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து என்ன சீதா இப்போ எப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் எங்கள் சீதா வந்து எங்கள் மாமா முடிவு சொல்லாமல் இந்த கல்யாணம் நடக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே அருண் வந்து என்ன சீதா இப்படி சொல்லிட்டு இருக்கா, அப்போ இன்னும் அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி அருண் வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து சீதா வந்து ஆமாங்க அவ்வளோதான், எங்கள் மாமா முடிவு சொன்னால் மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும், இல்லைனா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாங்க அப்படின்னு சீதா வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க. அப்போ வந்து அருண் வந்து இன்னும் சீதா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு வழி இல்லைங்க, எனக்கு எங்கள் அக்காவும் எங்கள் மாமாவும் தான் முக்கியம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நானும் கேட்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து நான் தான் உங்கள் அக்கா கிட்ட சொன்னேன், அவங்களும் இந்த கல்யாணத்துக்குலாம் ஓகே தான் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருண் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சீதா வந்து எங்கள் அக்காவுக்கு ஓகே தான், ஆனால் எங்கள் மாமாவுக்கு இல்லைல்ல அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சீதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து இன்னும் சீதா நல்லா யோசிச்சு தான் சொல்கிறியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் 4 நாளாக தான் சொல்கிறேன், இனிமேட்டு இந்த கல்யாணம் வேண்டாம், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சீதான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து சீதா கொஞ்சம் வெயிட் பண்ணாமல் சொல்கிறாங்க. இல்லைங்க வேண்டாங்க, நம்ம அப்புறமா பார்த்துங்க, இதுக்கு மேலே நம்ம பேசி எவனா எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி இங்கே சீதா சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் அருண் நினைக்கிறாங்க இதுக்கு மேலே நம்ம விட்டால் சும்மா வராது, நம்ம அவங்ககிட்ட பேசாமலே அவங்ககிட்ட எப்படியோ இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன், ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை போல, ஸோ நானே அவங்ககிட்ட பேசினா தான் வேலைக்கு ஆகும்னு நினச்சிட்டு இங்கே அருண் வந்து நம்ம எப்படியாச்சும் முத்துக்கிட்ட போய் பேசி நம்ம இதை சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னு அருண் நினைக்கிறாரு. இந்த பக்கம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கறிக்கடை மணி வந்து ரோகிணி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மணி வந்து யோசிக்கிறார். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து சொல்லிட்டு வந்துட்டோம், ஆனால் அவங்க என்ன மன்னிச்சாங்களா இல்லையான்னு தெரியல, நம்ம அடிக்கடி அவங்கள பார்க்க வேண்டியதாக நம்ம போய் பார்த்துட்டு ஸோ நம்ம மன்னிச்சிட்டிங்களா போய் ஒரு வார்த்தை மட்டும் கேட்டு வந்துடுவோம் ஸோ மணி வந்து நினச்சிட்டு ஸோ வீட்டுக்கு போகிறாங்க. போனால் இங்கே எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி, முத்து வந்து நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் இங்கே மணி வந்து எதுவுமே சொல்லாமல் சரின்ட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்துட்டு வீட்டுக்கு வந்தாங்களா வான்னு சொல்லணும், எதுக்கு வந்தீங்களான்னு கேட்கக்கூடாது, வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து அண்ணாமலைன்னு சொல்கிறாரு. அப்போ வந்து மணி வந்து நன்றிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க என்ன விஷயமா பேச வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மணி வந்து நான் கொஞ்சம் உட்காந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உட்காருங்க அப்படின்னு சொல்லி இங்கே தான் அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே முத்து வந்து இவர் என்ன விஷயமா வந்திருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துவும் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ரோகிணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, என்னடா இவங்க திடீர்னு வந்திருக்காங்க, வேற ஏதோ உண்மை தெரிஞ்சு வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து ரோகிணி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் மணி வந்து என்னை மன்னிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அண்ணாமலை என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த முத்து வந்து என்னங்க இனி வேற ஏதோ போயிருக்கா என்ன அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ இந்த மணி வந்து ஐயோ அப்படிலாம் இல்லை தம்பி, ஸோ முன்னாடி நடந்த விஷயத்துக்கு தான் நான் மன்னிப்பு கேட்குறேன், ஏன்னா நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு போயிட்டேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கவே இல்லை, நீங்களும் எனக்கு மன்னிச்சிட்டிங்க எதுவுமே சொல்லலை, ஸோ அதுக்காக தான் நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க கேட்டு போகலான்னு சொல்லி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து முத்து வந்து சரிங்க அதே நீங்கள் வந்து ஒரு தூரம் வந்து எல்லாம் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ தான் மட்டும் வந்து இல்லைங்க நம்ம சொந்தக்காரங்களாயிட்டோம், ஸோ அடிக்கடிக்கு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் நீங்கள் வந்து அதெல்லாம் ஓகே தாங்க, ஆனால் நீங்கள் ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே, இவ்வளோ தூரம் வரதுக்குலாம் வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நம்மளால இங்கே பாருங்கள் இனிமேட்டு நீங்கள் இதுமாதிரி தப்பு பண்ணாதே, நாங்கள் உங்களை அன்றைக்கே மன்னிச்சிட்டோம், நீங்கள் எல்லா உண்மையும் ஒத்துக்கணும், அன்றைக்கே நாங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டோம், அது இல்லாமல் மன்னிக்கவும் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து மணி வந்து அப்படிங்களாங்க ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மணின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் இங்கே முத்து வந்து யோசிக்கிறாரு, ஒருவேளை இவன் தான் என் மேலே ஏதோ கோவப்பட்டு கார் பிரேக்கில் கட் பண்ணி விட்டானோ அப்படின்னு சொல்லி முத்து வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ அந்த அண்ணாமலை வந்து என்னங்க பொண்ணெல்லாம் என்ன செய்கிறா நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மணி வந்து நான் நேற்று கூட அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன், ஸோ பொண்ணு நல்லா தான் இருக்கா, ஸோ எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எங்கள் அண்ணாமலை வந்து பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம், நீங்களும் அடிக்கடி வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து மணி வந்து கண்டிப்பாக வரங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதேமாரி அண்ணாமலை வந்து பெருசு வீட்டுக்கு போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போனாங்க ஒரு வாரம் இருக்கும் போயிட்டேன், இப்போ போகிற வழியில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் போனோம் அப்படின்னு மணி வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் அண்ணாமலை வந்து சரிங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து முத்து வந்து எங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மணி வந்து சொல்லுங்க தம்பி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் மேலே உங்களுக்கு ஏதோ கோவம் இருக்கா அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாரு. அப்போ வந்து மணி வந்து இல்லை தம்பி என்ன தம்பி ஆச்சு அப்படின்னு சொல்லி மணி வந்து கேட்குறாரு. அப்போ வந்து முத்து வந்து இல்லைங்க நேற்று முந்தா நேற்று வந்து என் காலில் யாரோ பிரேக்கை கட்
பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அதான் நீங்களா இருப்பீங்களான்னு சொல்லி தான் வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனு வந்து ஐயோ தம்பி நான் அப்படிலாம் பண்ணுறோம்ல இல்லை தம்பி, நான் ஏதோ நடிக்கிற ஆசைலாம் அப்படி பண்ணிட்டேன், இந்த மாதிரி வேலை நான் பண்ண மாட்டேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அண்ணாமலை வந்துட்டு என்னடா முத்து எங்ககிட்ட போய் கேட்டுட்டு இருக்கேன், அவரே பாவம் அவர் போக வரா அப்படின்னு சொல்லி அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து முத்து இல்லைப்பா சும்மா சந்தேகம், அதான் சந்தேகத்தை தீர்க்கலாம்னு சொல்லிட்டு தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முனி வந்து இல்லை தம்பி அப்படிலாம் ஒன்றும் இல்லை தம்பி அப்படிலாம் பண்ணவும் மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து முத்து வந்து சரிங்க போங்க நான் சும்மா தான் கேட்டேன், நீங்கள் சீரியஸெல்லாம் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி முத்துவும் சொல்லி ஸோ அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதேமாதிரி முத்து வந்து நான் வேணா வீட்டில் விட்டு வரட்டான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முன்னே வந்து இல்லைப்பா நான் ஆட்டோ வர சொல்லியிருக்கேன் வந்துடுவாங்க, நான் அப்படியே பெருசு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன் சொல்லி இங்கே வந்து மணின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து முத்து வந்து சரிங்கன்னு சொல்லி ஸோ முத்துவும் வழி அனுப்பி வைக்கிறாரு. அந்த நேரத்தில் சீதாடாம வராங்க. வந்த உடனே இங்கே முத்துக்கு இன்னும் இவங்க வந்திருக்காங்க, ஏதோ சொல்றதுக்கு வராங்களோ என்னமோ தெரியலையே. ஸோ முத்து வந்து வாங்கத்த என்ன திடீர்னு வந்திருக்கீங்க ஸோ முத்து வந்து கேட்குறாரு. அப்போ வந்து அண்ணாமலை வந்து வாங்கம்மா என்ன கல்யாணம் விஷயம்லாம் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து இங்கே வந்து ஸோ சீதாடாமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னென்ன சொல்கிறது, அது இப்போது செட் ஆகல தான் தோணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அங்கே அண்ணாமலை வந்து என்னம்மா சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் மாப்பிள்ளைக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கும் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சீதாடாமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் அண்ணாமலைக்கு தெரிய வருது என்னம்மா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த முத்து வந்து இப்போ சீதா வந்து ஒருத்தரை விரும்புகிறாப்பா, ஸோ அந்த யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அடிக்கடிக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருப்பான் பாருங்க ஒரு போலீஸ்காரன், அவன் தான்ப்பா, அதான் அவனுக்கு செட் ஆக மாட்டான், ஸோ அவன் கேரக்டர் அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது, அவன் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லி தான் அந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் ஸோ முத்துவும் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த அண்ணாமலை வந்து என்னடா சொல்லிட்டு இருக்க, சீதாவுக்கு பிடிச்சிருக்குன்ற ஒன்னால இப்போ இந்த கல்யாணமே வேண்டாம்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, நீ ஆமாம் அது கரெக்டு தான் அப்படி சொல்லி நீயும் சொல்லிட்டு இருக்க, என்னடா வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி ஸோ இங்கே வந்து அண்ணாமலை இங்கே இருக்காரு. அப்போ வந்து மீனா வந்து மாமா நான் கொஞ்சம் பேசலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து சொல்லுமா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா வந்து அவரும் பார்க்குறவங்க நல்லவர் தான் இருக்காங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு வந்தாங்க வந்து ஸோ எல்லா விஷயத்தையும் பேசுனாங்க. ஆனால் அம்மா தான் இல்லை மாப்பிள்ளைக்கு பிடிக்கலன்னா எங்களுக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லி அனுப்பிட்டாங்க மாமா அப்படி சொல்லி இங்கே வந்து மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து என்னம்மா நம்மளோட பொண்ணு வாழ்க்கை நம்ம பார்க்கணும், அதை விட்டுட்டு ஸோ இவன் சொல்லலாம் கேட்டுட்டு இருப்பீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து அப்பா என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் அப்படி ஒரு மாதிரி கேரக்டர்ப்பா மனசச்சே இல்லாதவன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து இங்கே பாரு ஒருத்தருக்கு பிடிக்கலாம் ஒருத்தருக்கு பிடிக்காம இருக்கலாம், அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமாடா, அவளுக்கு பிடிச்சிருக்குல்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே அதை அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து முத்து வந்து இல்லைப்பா நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய வரலப்பா அப்படி சொல்கிறாங்க. டேய் எல்லாம் எனக்கு புரியுதுடா, அவளே சூஸ் பண்ணியிருக்க அந்த வாழ்க்கையை, அதுக்கு நம்ம வேற ஒன்றும் பண்ண முடியாது, நீயே தேவையில்லாத நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து முத்து வந்து அப்போ என்னப்பா பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பேசாமல், ஸோ அவனையும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னப்பா நீங்களும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் மீனா வந்து ஆமாம் மாமா நானும் தான் சொல்லிட்டு இருக்கேன், அவர் கேட்கவே மாட்டாரு, அது அவளோட வாழ்க்கை அவள் சூஸ் பண்ணியிருக்கான், நம்ம எதுவும் சூஸ் பண்ணி கொடுக்கல, ஸோ அவ்வளோ சூஸ் பண்ணியிருக்கான், நம்ம ஒன்றும் பண்ண முடியல சார் மீனா சொல்லிட்டு அப்போ வந்து அண்ணாமலை வந்து இங்கே பாருமா நீ வந்து போய் பேசி ஸோ பையன் வீட்டில் எப்படி பக்கத்துலலாம் விசாரிச்சு பாரு, அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அண்ணாமலை வந்து சீதாடாமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சீதாடாமா இல்லைங்கண்ணா வேணாம், ஸோ மாப்பிள்ளை ஒத்துக்காம என்னாலே ஒன்றும் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ சீதாடாமா சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் ஆமாம் ஒரே எமோஷ்னலாக கொட்டுது பாருங்க அப்படின்னு சொல்லி ஸோ விஜய் வந்து அப்படி நக்கலாம் மனசுக்குள்ள நினச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே அண்ணாமலை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க பாடுறா, நீ உன்னோட முடிவு என்ன சொல்கிற அப்படி சொல்லி இங்கே அண்ணாமலை இங்கே கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து அதுவாப்பா அப்படி சொல்லி முத்து வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.